ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம ஒரு கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கார்டன் வந்து ரொம்ப க்ளீன்டு ஒரு வியூவில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொய்யா செடியிலேருந்து ஆரம்பிப்போம். அந்த குழா பக்கத்தில் ஒரு கொய்யா செடி, அது ஆக்சுவலி கொய்யா செடி தான். ஆக்சுவலாக இது தானாக வந்தது. இது ரீப்ளேஸ் பண்ணி ஒரு நல்ல இடத்துல நடணும். இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் கார்டனோட ஓவர் வியூ. இப்போ பாருங்கள், நல்லா ரொம்ப க்ளீனாக இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் என்னோடய கார்டன் வீடியோ பார்க்குறதுக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இப்போ தான் நல்லா கலர்லாம் எடுத்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணாங்க. இது வந்து பாருங்கள், தக்காளி நாற்று வந்து ஆக்சுவலி கிடச்சிது எங்களுக்கு. அதை வந்து நாங்கள் நட்டு வச்சோம். நான் பண்ண ஒரு தப்பு என்னென்னா, ரொம்ப நெருக்கமாக நட்டுட்டேன். இப்போ நான் கை வச்சது வந்து மாதுளப்பழச்செடி. ஆக்சுவலி இந்த தடவை கார்டனில் வந்து நிறைய மாதுளப்பழச்செடி இருக்குது. ஏன்னா அது மேபி சாப்பிட்டு போட்டிருப்போம். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு, கிச்சன் வேஸ்ட் எல்லாமே வந்து கார்டனில் தான் போடுவோன்னு. அதில் வந்து நிறைய மாதுளப்பழ விதை விழுந்து நிறைய முளைச்சிருக்கு. மற்றபடி எல்லா செடியுமே நல்லா வளர்ந்துட்டு வருது. புதுசு புதுசாக இங்கே பாருங்கள், ஒரு குட்டி கொய்யா, இதோ ஒரு மாதுளை. இந்த அவரைக்காய் செடி கூட காய்ச்சலாம் முடிஞ்சு இப்போது வளர்ந்துட்டுருக்காங்க. இதுதான் வந்து இந்த பக்கத்தோட கார்டன். அழகாக அப்படியே வந்து ஒரு சன்செட். அப்படியே ஆப்போசிட்டில் போனால் இது வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் வாழை மரம், இந்த பலாமரம், இந்த இடம்லாம். இது வந்து மாங்காய் செடி. இது பாருங்கள், பலாப்பழ செடி வந்து நிறைய துளிர் விட்டு நல்லா வந்து வந்துட்டுருக்காரு, ரொம்ப ஹெல்த்தியாக பார்ப்போம். ஆனாலுமே இந்த பூச்சி அரிக்கிறது அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வி ஆர் ஆல்சோ சர்ச்சிங் ஃபார் அ சொல்யூஷன். இது வந்து மாங்காய் செடி. அப்படியே போனோன்னா நம்ம வேலிக்கு வெளியே ஒரு சுண்டைக்காய் செடி இருக்கும். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் சுண்டைக்காய் ஹார்வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் மெத்தட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். சுண்டைக்காயில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு, நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சுண்டைக்காய். அப்படியே நம்ம பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் இது வந்து தானாக வந்து கொட்டை விழுந்து முளைச்சது. நீங்கள் பார்ப்பீங்க அந்த கொட்டையிலேருந்து அந்த செடி வளர்ந்துருக்கிறத. ஹவ் பியூட்டிஃபுல்ல. இது வந்து வாழை மரம். ஆக்சுவலி என்ன வெரைட்டின்னு தெரியல, பட் ஏதோ இங்கே கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு அப்பா எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அதிலே குட்டி குட்டியாக இருக்குது. சரி வந்தால் வரட்டும், இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் கடைசியாக நட்டு வச்சுருக்கோம். இது வந்து பெரிய நெல்லிக்காய், கூஸ்பெரின்னு சொல்லுவாங்கள்ல அது. இது ஆஸ் யூஷுவல் கரும்பு நல்லா வந்துட்டுருக்கு. அதே மாதிரி வாழை செடியும் நல்லா வந்துட்டுருக்கு. இது செவ்வாழை. இதுவும் இந்த பக்கத்தில் இது இருக்கிறதும் செவ்வாழை. நல்லா இலெல்லாம் தள்ளி நல்லா வளர்கிறாங்க. கரும்பு ஆக்சுவலி இப்போ தான் அந்த கெடை வர ஆரம்பிக்குது. அந்த கரும்பு கெடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கொம்பு 3 வருதுன்னு நினைக்கிறேன். 3 வருது, பின்னாடி 1 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பின்னாடி 1 குட்டியாக இருக்குது. இதுவும் செவ்வாழை தான் வாங்கி வச்சது. அது வந்து பாருங்கள், வெங்காயத்தாள். நான் அப்படி காட்டுறேன். இது பூண்டு. இப்போ காட்டினது பூண்டு, இது வந்து வெங்காயம். அப்படியே வந்து போனோன்னா மறுபடியும் ஒரு கூஸ்பெரி இருக்குது. நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குது. ஆஸ் யூஷுவல் மாங்காய். அதுக்கப்புறம் இங்கே வாழை. அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. போதும் போதுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க வாழை. இது பாருங்கள், அந்த கொலை இன்னும் வந்து பழுக்கலை, அதனால் நம்ம வெட்டலை. நான் அதோடைய பூ வந்து ஹார்வெஸ்ட் அண்டு க்ளீனிங் மெத்தட் வந்து காட்டியிருப்பேன். அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மரத்தில் ஒரு புது வரவு வந்திருக்காங்க.
ஆக்சுவலாக வாழைப்பூவில் வந்து அவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து வாழைப்பூ ஹார்வெஸ்ட்டு, க்ளீனிங் மெத்தட் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்து நான் வீடியோ தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணுங்கள். இது வந்து செவ்வெளனி. இங்கே வந்து கரும்பு இருக்குது. ஆனால் அங்கே வர அளவுக்கு நல்லா வரல. மேபி இனிமே வருமா என்னன்னு தெரியல. 2 செடி வந்திருக்கு. ஐ திங்க் அது 2மே சேம் டைமில் தான் வச்சதுன்னு நினைக்கிறேன். பட் ஏன் அது நல்லா வந்திருக்கு, இது வந்து கொஞ்சம் க்ரோத் கம்மியாக இருக்குன்னு தெரியல. இது வந்து முருங்கை செடி. ஆக்சுவலி நல்லா வந்துட்டுருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இன்னொரு செவ்வெளனி கன்று வச்சுருக்கு. அங்கே பாருங்கள், ஒரு தக்காளி செடி அது உள்ளேயே வந்து வந்திருக்காங்க. அதுவும் நல்லா வளர்ந்துட்டு வருது இப்போ. அப்படியே வந்து நம்ம பின்னாடி போகணுன்னா இதுதான் நம்மளோட பேக் சைடு கார்டனோட ஓவர்வியூ. பாருங்கள், ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டர் இருக்கார். அவர் பாவம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. புஜ்ஜி அவர் பேர். எங்களோட கேட்டு. அவரோட ரிலாக்ஸிங் ஸ்பேஸ் வந்து அந்த இதுதான், ஸ்லாப் தான். சரி, அப்படியே வந்து நம்ம கார்டன் உள்ள போவோம். இங்கே பாருங்கள், தக்காளி செடி நல்லா காய்ச்சிட்டு வருது. அப்படியே பக்கத்தில் கொய்யா, அப்புறம் மாங்காய், எல்லாம் க்ளீன் பண்ணவே இப்போ நல்லா ஒரு செடியும் வந்து பாருங்கள் தனித்தனியாக தெரியுது. ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் தான் வந்து பெரிய ப்ராசஸ்ஸே. நம்ம க்ளீன் பண்ணுவோம், ஒரு 1 வீக்லேயே வந்து அப்படியே ஃபுல்லாக க்ரீனாக மாறிட்டோம் மறுபடியும். இது ஒரு புளிய மரம் நினைக்கிறேன். புளிய மரம் தான், ஆமாம். அதுக்குள்ளே பாருங்கள், அவர் வந்துட்டாருங்க. புஜ்ஜி சார். அவருக்கு வந்து நம்மக்கிட்ட விளையாடணும். காலில் என்னையும் வந்து வீடியோ எடுக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காரு. சரி, நம்ம அப்படியே வந்து இதுவும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு கார்டன் வீடியோவில். இந்த தென்னை மரமும் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி, அதுவும் வந்து ஆக்சுவலி அந்த பெரிய மரத்தோட இதுதான். அந்த பெரிய மரத்தோட காய் வந்து புதரில் விழுந்து அப்படியே மழை தண்ணியில் வந்து புதர்லேயே வந்து செடி முளைச்சிருந்தது அந்த இளநியோட தேங்காவோட. அதை நம்ம எடுத்து இங்கே வச்சுருக்கோம். இது ஒரு மாங்காய் கன்று. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு தக்காளி வந்திருக்கு. அது வந்து சில்லின்னு நினைக்கிறேன், மிளகா செடின்னு நினைக்கிறேன். அது கன்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. சரி, அதுதான் அப்படியே வீடியோவில் காட்டுவோன்னு. இது சீதா. அங்கே ஒருத்தர் இருக்கார். அவர் ஆக்சுவலி கவர் பண்ண முடியுமா? லெமன் செடி. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து எங்கள் வீட்டில் அங்கங்கே தக்காளி வரத்துக்கு காரணமே. தேவையில்லாத தக்காளி, அழுகுன தக்காளியெல்லாம் தூக்கி இந்த பக்கம் போடுறது. அது அப்படியே முளைச்சி செடியாக வந்துடும். இவரை வந்து நான் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டேன்னா, அதனால வந்து டல்லாக படுத்துட்ருக்காரு. பாருங்கள், மறுபடியும் என்ன ஆக்சுவலி இதை பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்னேன், குட்டி குட்டி தக்காளி செடி எவ்வளோ வருது. வா வா போலாம், வா வா, கம் 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 கம். அவ்வளோதாங்க, கார்டன் முடிஞ்சிருச்சு. வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது அவரும் பாருங்கள் எனக்கு கம்பெனி பண்ணிட்டு கூட. சரி, வா 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 வா. இன்னொரு கார்டன் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இல்லை, இந்த கார்டனோட அப்டேட்டும் வந்து நான் கொடுக்குறேன்.
இன்னொரு வா. வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் மீ அண்ட் புஜ்ஜி ஆஸ் வெல். டேக் உள்ள போலாமா? கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சஜஷன், டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.